வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை வண்ணத்திரி, மஞ்சள் வண்ணத்திரி, சிகப்பு திரி வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பச்சை வண்ணத்திரி வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பச்சை வண்ணத்திரி வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, வீட்டில் வந்து வறுமை நிலை, அதாவது கடன் பிரச்சனை வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. என்ன பண்ணாலும் வந்து கடனை வந்து கட்ட முடியல. மறுபடியும் வந்து செலவுக்காக வந்து கடன் வாங்கி 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 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து கஷ்டங்கள் இருக்குது, வறுமைகள் வந்து இருக்குது அப்படின்னா, இந்த பச்சை வண்ண திரியை வந்து பயன்படுத்தி விளக்கேற்றும்போது நம்மளுக்கு வந்து குபேரரோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால வந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம். அந்த வறுமை நிலை, கடன் பிரச்சனை எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பச்சை வண்ண திரியை வந்து வியாழக்கிழமையில் வந்து ஏற்றுறது வந்து ரொம்பவே வந்து விசேஷம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிகப்பு வண்ணத்திரி. சிகப்பு வண்ணத்திரி வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா, திருமண தடை வந்து இருக்குது. ரொம்ப காலமாகவே வந்து வரன் வந்து அமையுது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கைகூட மாட்டேக்குது அப்படின்னு திருமண தடையில் வந்து இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிகப்பு வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் வந்து ஏற்றும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிகப்பு திரியை வந்து பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சிகப்பு திரியை வந்து பயன்படுத்தி விளக்கேற்றும்போது குழந்தை பாக்கியமானது வந்து கிடைக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிகப்பு திரியை வந்து பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாட்கள் வந்து விளக்கேற்றும்போது, நீங்கள் வந்து என்ன வேண்டுதலில் வந்து நீங்கள் வேண்டியிருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் திரி. மஞ்சள் திரி எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது வந்து மஞ்சள் திரி வந்து குடும்பத்தில் வந்து எப்போவுமே பிரச்சனைகளோடையே இருக்கீங்க, ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்குது, அந்த குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனைகள் இந்த மாதிரியே வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் வண்ண திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றும்போது அந்த குடும்பத்தில் வந்து அமைதி இல்லாத நிலை அப்படின்னு வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மாறும். அதாவது வந்து அமைதி இல்லாத நிலையெல்லாம் வந்து மாற்றி பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து இருக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் வண்ண திரியை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.